யூனிவர்சிட்டிக்கு உள்ளே நடக்கிறதுனால அப்போ அதுக்கு யாரெல்லாம் பொறுப்போ அந்த நிர்வாகத்தில் யாரெல்லாம் தலைமையில் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஒருத்தன் கடிதம் எழுதுறான், அவனே கவர்னர்கிட்ட போகிறான். என்ன நீ கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்து நீ நடவடிக்கை எடுக்கிற, அந்த கவர்னரே நீ வேணான்னு சொன்னவன் உன்னுடைய மாநாட்டில். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சார், இது காட்சி அரசியல். ஆளுங்கட்சி மேலே சில சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் சொல்கிற சந்தேகம்லாம் மக்களுக்கு இல்லாமல் இருக்குது. மக்களுக்கு கேட்குறாங்க தான் யார் அந்த சாரு அப்படின்னு. சினிமா நடிகர்கள் எல்லாருமே நடிகைகளை பாலியல் பண்டமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். எல்லாரையுமே சொல்கிறேன். சிக்கல் அங்கே தான் ஆரம்பிக்கும். பாதி சொல்லலான்னு கூட பரவாயில்ல. நீங்கள் சொல்கிறது ஒட்டுமொத்தமாக சினிமாவில் இருக்க அத்தனை பேரும் பாலியல் பண்ண நீங்கள் எப்படிப்பட்ட ஆளு? அரை நிமிஷம் அரை செகண்டு தான், ஒரே ஒரு காட்சி தான். நீங்கள் அவ்வளோ கண்ணியமானவங்க தான். நீங்கள் இந்த மாதிரி காட்சி எனக்கு வேண்டாம் சார்லாம் சொல்லியிருக்கோம். நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, காவல்துறை நடவடிக்கை. இதை தாண்டி என்னடா வேணும்? இல்ல அந்த யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன சொன்னேன், அதுக்கு நீதிமன்றத்தில் முறையிடுறா. அதுக்கு நாயே இப்போ பங்காளிங்க பத்தி தான் பேசுறோம். எந்த பங்காளிகள்? உங்க பிஸ்மி. எங்க பிஸ்மி? பீலா பிஸ்மி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா அது சரி இல்ல தவறுன்னு சொல்லணும் இல்லையா? ஆமா. இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல எதிர்கட்சிகள் செய்யறது ஒரு அற்பத்தனமான அரசியல். இது இவ்வளவு தூரம் பெருசா எடுக்க வேணாம்னு சொல்றாப்ல. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்லயே சொல்றாப்ல, எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் அந்த கேஸே நடந்திருக்கு அப்படிங்கிற. அப்படி ஒரு துண்டு, அப்படி ஒரு துண்டு, இதுக்கு பேர் தான் இது சரின்னு சொல்லணும். ஒரு துண்டு, அப்படி ஒரு துண்டு, அது சரின்னு சொல்லணும் இல்லையா? ஏதாவது ஒரு பக்கம் வைக்கிறோம்டா. இதுக்கு நீங்க உங்க பதில் சொல்லுங்க. இல்ல அதுதான் சார் நான் தான் சொல்றேன்ல சார், இந்த குற்ற சம்பவம் நான் 4 வகையா நான் பார்க்குறேன். முதல்ல இந்த குற்றத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குதுன்னா அது நமக்கு நாமளே பார்த்தீங்கன்னா அதை உணரணும். அப்போ அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம இருக்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழல் நமக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்குன்னா அங்கேருந்து நம்ம பாதுகாப்பான பகுதிக்கு நம்ம வந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிரதான சாலையிலேருந்து ஒரு சர்வீஸ் ரோட்டில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வாகனங்கள் இல்லை, ஆட்கள் நடமாட்டம் இல்லை, அல்லது என்ன சொன்ன கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காக்கா எதுவுமே இல்லைன்னா அங்கே நமக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணணும்னா அந்த சாலையை அவாய்ட் பண்ணணும், ரிட்டர்ன் ஆகிடணும். ஏன்னா நம்ம கையில் இருக்க உடைமைகளை பறிச்சுப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்மளுடைய பாதுகாப்பை நாமளே உணரணும். அது ஒன்று. அங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2 அதாவது சம்மந்தப்பட்ட நபர்கள், அந்த புகார் கொடுத்த பெண்ணோ அல்ல கூட இருந்த நபரும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் அவங்க உணராமல் விட்டுட்டாங்களோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது கேட்டால் அந்த வளாகம் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இல்லாமல் இருந்திருக்குன்றது தெரியுது. அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்ளே நடக்கிறதுனால அப்போ அதுக்கு யாரெல்லாம் பொறுப்போ அந்த நிர்வாகத்தில் யாரெல்லாம் தலைமையில் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே பொறுப்பு. கவர்னர் வேந்தராக இருக்கிறாரு, துணைவேந்தர் இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கணும். அது இல்லை. 2. 3வது விஷயம் என்ன கேட்டால், அந்த கைது செய்யப்பட்ட நபர் அரசியல் கட்சிகளோட சேர்ந்து பல போட்டோக்கள் புகைப்படங்கள்லாம் இருக்குது. அப்போது ஒரு ஆளுங்கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பரிச்சயமான நெருக்கமான சொல்லலை, ஒரு அறிமுகமான ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. அமைச்சர்களோட சேர்ந்து போட்டோக்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே ஆளுங்கட்சியோட ஒரு என்ன கேட்டால் மறைமுகமாக அந்த ஆளுங்கட்சியை கூட அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடும். இல்லை அமைச்சர்களாக நமக்கு ரொம்ப நெருக்கமான இருக்குன்னு கேட்டால் அந்த தைரியம் துணிச்சல் வந்திருக்கு. 3வது கேட்டிங்கன்னா, அங்கே சம்மந்தப்பட்ட ஒரு காவல் நிலையம் இவர் ஏற்கனவே இவர் மேலே பல குற்ற வழக்குகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்காணிக்க தவறிட்டாங்க இவங்க. ஏன்னா ஆளுங்கட்சியோட பிரமுகராக இருக்கிறதுனால கூட அந்த கண்காணிப்புலேருந்து கொண்டா அவரை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இப்படி 4 தரப்பில் பிரச்சனை இருக்குது. ஆனால் குற்றம் நடந்த பிறகு, புகார் வாங்கப்பட்ட பிறகு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. நீதிமன்றம் ஒரு என்ன கேட்டால் கூர்ந்து கவனித்து பல உத்தரவுகளை பிறப்பித்து சிறப்பு குழுவை ஏற்படுத்தி அதுக்கான நடவடிக்கைகளை அவங்க நீதிமன்றம் கண்காணிக்குது. மக்கள் கேட்கக்கூட பல கேள்விகளை காவல்துறை நீதிமன்றமே கேட்குது. மக்களுக்குள்ள அந்த சந்தேகங்களை அவங்களே ஒரு கேள்வியை வைக்கிறாங்க, அந்த யார் சாருன்ற அந்த உட்பட. இதுக்கு பிறகு மற்ற அந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லை நடவடிக்கை இல்லை
பற்றாக்குறை சரியில்லை, இல்லை யாராவது அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தால் கூட இவங்க தாராளமாக நீதிமன்றத்தை அணுகி இவங்க தரப்பு வாதத்தை வைக்க முடியும். ஆனால் இப்போ வந்து இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இவங்க எதுக்காக நடத்துகிறாங்க? இந்த சர்வ கட்சி ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் நடத்துகிறான்ல. ஒருத்தன் வந்து நான் கடிதம் எழுதினேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கடிதம் எழுதுறான், அவனே கவர்னர்கிட்ட போகிறான். இந்த கடிதத்தை எழுதுவர் உங்கள் விஜய். சரி, ரைட்டு, ஓகே, ஆமாம் எழுதுறான். என்ன, நீ கவர்னர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்து நீ நடவடிக்கை எடுக்கிற, அந்த கவர்னரே நீ வேணான்னு சொன்னவன் உன்னுடைய மாநாட்டில். சார் ரைட், நீ கொடுக்குற ரைட் என்ன, அதுக்கப்புறம் கடிதம் எழுதி அதுக்கிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறன்ற ரைட், மக்கள்கிட்ட அது ஒரு போராட்டம். இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பருத்தி மில்லில் வந்து செஞ்சு வந்த அந்த சாட்டையில் வந்து தெருவில் நின்று அடின்னு அடிச்சுக்கிறான் அவனே. சரிங்களா, ரொம்ப பெருசாக அடிச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். அது ஒரு கோமாளித்தனம். இன்னொருத்தன் வந்து என்ன சார் கேட்டனா வந்து 150 பேரோட வந்து 150 பேரோட ஒரு 150 பேரோட வந்து கேட்டினா ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து இதுக்கு பொம்பளையில் வர வச்சு போராட்டம். தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆந்திராவிலே கர்நாடகாவிலேருந்து வர வச்சு கூலிக்கார வச்சு அவன் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். கேட்டால் நாம் தமிழர்ன்றான். அது ஒரு பக்கம் விடுங்க, இதாச்சா. இதை தாண்டி இதுக்கு அடுத்தது என்னென்னா நம்ம அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன், அவர்கிட்டயே கடந்த கால ஆட்சியில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதானே, அவர் மறுக்க முடியுமா? இந்த மெயின் கேட்டுனாலே வந்து மெயின் ரோடு மெயின் கேட்டுனாலே அண்ணன் தான் ஞாபகத்துக்கு வராரு. யாராவது அரசல் பரசலா மெயின் ரோட்டுக்கு வாங்கன்னு சொன்னாலே இல்ல இப்ப இந்த வீடியோ பார்த்தாருன்னா ஆமா சிங்கமுத்து சொல்ற மாதிரி அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க தம்பி? அதுதான் சொல்றேன், அதை ஏன் தம்பி ஞாபகப்படுத்துறீங்க? நான் நினைக்கிறேன் மெயின் ரோடு மெயின் கேட்டுனாலே அண்ணன் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. இது உண்மை, அவரே மறுக்க மாட்டார்ல. இதை அவர் என்ன தராரு கேட்டீங்கன்னா வந்து அவ்வளோ வீராவேசமாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து 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 ஒரு முதலமைச்சர் அது வந்து சொல்லி அதுக்கப்புறம் சரி சார் ரைட் ஓகே, நீ ஆர்ப்பாட்டப்பட்டு பஸ்ஸில் போகிற, உனக்கு பஸ்ஸில் இருக்கை கொடுக்கணுமா இல்லையாங்க? ஆமாம், நீ கைது பண்ணுறது எல்லாரும் தெரியுது, நீ தான் ஆர்ப்பாட்டம் பண்ண கைது பண்ணிட்டாங்கன்னு நீ நேராக போய் என்ன செய்யணும்னு கேட்டால் முன் வரிசையில் போய் உட்காரணுமா இல்லையா? அங்கே போய் நீ வலையோசை கலகல கலகல வடுன்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீலை போடுற. இப்படி என்ன நடக்குதுன்னா இதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் அடைய பார்க்குறாங்க. சுருக்கமாக சொன்னால் எதிர்கட்சிகள் வந்து அரசியல் ஆதாயத்துக்கு தான் இந்த போராட்டத்தை பண்றாங்கன்றத மக்களே புரிஞ்சுட்டாங்க. சார் ஸ்டாலினே போன ஆட்சியில் என்ன சொன்னாரு? எதிர்கட்சினா அரசியல் செய்யாம அவியலா. ரைட் சார், அவியல் ரைட் ஓகே. இங்க அவியல் மட்டும் இல்லை, இங்க பொரியல் கூட்டு அதுக்கப்புறம் வந்து வறுவல் எல்லாமே இது எல்லா விதமான. இப்போ நீங்க அந்த இது பார்த்துருக்கீங்கல்ல ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸில் எல்லாம் அப்படி 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 கொஞ்சம் கொஞ்சம் போடுவான் பாருங்க, இதை தூக்கி அப்படி போடுவான், அப்படி தூக்கி அப்படி போடுவான், அப்படி இதை போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படி குலுக்கி அப்படி அடிச்சு கொடுப்பாங்கல்ல. இல்லை அப்படி தானே ஆயிடுச்சு. இது இப்போ 3ஆம் தேதி அண்ணாமலை சாப்பாடு மாதிரி செய்கிறான், ஒருத்தன் வந்து வேணா வந்து ஏதோ ஒன்று மிளகாய வெங்காயத்தையும் வதக்குறான், இன்னொருத்தன் முட்டையை உடச்சி ஊற்றுறான், இப்படி இதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த போராட்டங்கள்லாம். அவன் ஆளாளுக்கு ஒவ்வொன்றுக்கு கையில் பிடிச்சிட்டு ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சார். இது வந்து காட்சி அரசியல். ஆளுங்கட்சி மேலே சில சந்தேகங்கள் இருக்குன்னா நீங்கள் சொல்கிற சந்தேகம்லாம் மக்களுக்கு இல்லாமல் இருக்குது. மக்களுக்கு கேட்குறாங்க தான் யார் அந்த சாரு அப்படின்றது வந்து ஒரு வந்து பேசும் பொருளாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் அரசியல் பண்ணும்போது மக்களுடைய சந்தேகங்களோட மடைமா இருக்குது. இவருக்கு என்ன பண்ண, நாளைக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க, நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார்? இல்லை சார், இப்போ எதிர்கட்சிகள் இந்த அளவுக்கு அதை ஒரு எஃபெக்டிவா எடுத்துட்டு போனதுனால தான் இந்த கேஸ் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்களே. யார் சொன்னது? அது பீலாபிஸ்மியா. அவன் சொல்லுவான் சார் சார் இந்த பக்கம் ஒரு துண்டு அந்த பக்கம் ஒரு துண்டு. இப்போதைக்கு அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா விஜயை வந்து எப்படியாவது விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் வந்து களம் அமைக்கிற வேலையில இருக்கிறான். ஆனால் விஜயை தாக்குற மாதிரி இருக்கும், விஜய்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கா? அதில் நான் சொல்றது இருக்கா? விஜய்க்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். திமுக அரசை வந்து கண்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் லேசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் விஜய்க்கு வந்து விஜய் செய்தது சரிதான் இருக்கும். இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் தட்டுற மாதிரி இருக்கும், தடை கொடுக்குற மாதிரி. மதன் கௌரி அப்படி தான் பண்ணுவான். இது எல்லாம் பேசிட்டே வந்து கடைசியாக நீங்களே முடிவு பண்ணிங்கன்றான். எல்லா காணொலியும் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணீங்கன்னுவான். நீங்க தைரியமான ஆளா, நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, நீங்க முடிவு பண்ண. நான் தான் சொல்றேன்னா இப்போ நம்ம சொல்லணும், டேய் நீங்க தான் தைரியமான ஆளாச்சு இல்லை, ஏதாவது ஒரு முடிவு. இப்போ நான் சொல்றேன் சார் இது தவறு இது தவறுன்னு சொல்றேன்ல, ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சர்கள் இது மாதிரியான நபர்கள்கிட்ட போட்டோ எடுக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும்னு நம்ம சொல்றோம்ல. இந்த துணிச்சலாவது இருக்கான்னு பாருங்க. நடவடிக்கை எடுக்கணும்னா வந்து ஒரு விஷயத்த ஒரு என்ன சொன்ன ஒரு தீர்க்கமாக சொல்லணும்ல. இப்படி ஒரு துண்டு அப்படி ஒரு துண்டு அங்கே ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு. நீ எதுக்கு இப்போ உங்கள் பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பஞ்சாயத்து சினிமாவோட இருந்தது, இப்போ அதை தாண்டி இப்போ அரசியல் வந்துட்டீங்க, பயமாகவும் இருக்கு.
இப்படி பேசினா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அப்படி பேசினா நமக்கு பிரச்சனை வராமல் எப்படி பேசணும். விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தான் இவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் விஜயகாந்தோட வளர்ச்சி பிடிக்கல. விஜயகாந்தோட வளர்ச்சியில் நான் இறந்த பிறகு அந்த தேமுதிகோட வளர்ச்சி பிடிக்கல. நல்லா தெரியுது. அவதூறு அள்ளி பரப்புறாங்க. அவதூறு அள்ளி கொட்டினீங்க, கொட்டிட்டு செருப்படி வாங்கினீங்க. சகிக்க முடியாத அளவுக்கு இது. ஒருத்தர் சொல்றாரு என்ன கேட்டால், அது அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அவர் சொல்றான், அவன் வந்து இவருடைய காணொலியை பார்த்துட்டு அவன் சொல்றான், டேய் போனை எடுடா அப்படின்னு சொல்லி பான்னு சொல்லிட்டு கூட சேர்த்துங்க இருக்குண்ணா, டேய் போனை எடுடா அப்படின்னு சொல்லி. இவங்க சொல்லுவாங்க, நான் அஜித் கிட்ட பேசினேன், நான் இவர்கிட்ட ரஜினி கிட்ட பேசினேன், அங்கே பேசினேன். தேமுதிக ஒரு தொண்டனுடைய போனை அட்டன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து ஆவேசமாக ஆக்ரோஷமாக ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்துன்னா காலில் கையில் விழாத கூட அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சேனலை வந்து டெலிட் பண்ணி அந்த வீடியோவை அந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஆமாம், இப்போ பல சேனல்கள் இப்போ வந்து தலையை சொரிஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க. ஏன்னா வியூஸ் போகல சார். இப்போதைக்கு அந்த வலைபேச்சுன்ற அவங்க சேனலில் மட்டும்தான் வியூஸ் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. அது முன்ன மாதிரி இல்லை. இவங்க பிரைவேட் வீடியோவில் எல்லா சேனலும் இவங்களை வந்து கூப்பிட்றதை நிறுத்திட்டாங்க. காரணம் வியூஸ் போகல. இவனுக்கு கொடுக்குற காசுக்கு வரணும்ல சார். ஆமாம், இவன் 4000 5000 வாங்குறீங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3000 கூட வருமானம் இல்லை. வியூஸ் வராத மாதிரி எப்படி கூப்பிடுவாங்க? அதுவும் அந்தப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துடுச்சு. அந்தப்புறம் வந்து கேட்டா 7000 8000 கூட வியூஸ் தாண்டல சார். அப்போ எப்படி உங்களுக்கு 4000 ரூபாய் கொடுப்பான்? பைத்தியமா அவன். இப்போ அந்தணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் வந்து அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட சம்பவம் நடக்கும்போது உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஒரு சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு லெட்டர் கண்டனம் தெரிவிச்சுட்டு 4 நாள் தூங்கிட்டு இருந்தீங்களா? 4 நாள் கழிச்சு நீங்க வந்து ஆளுநரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்றப்ப நமக்கே என்ன தோணுது அப்படின்னா, அமிதாப் பங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆமா ஆமா அப்படி இல்ல சார். என்ன கன்ஃபியூஷன் நான் சொல்லி தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து விஜய்க்கு வந்து நீங்க வந்து தவற சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்ப சமீபத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னு கேட்டா, விஜய் வந்து தாக்கி பேசினா வியூஸ் வருதா, விஜய்க்கு ஆதரவா பேசினா வியூஸ் வருதான்னு ட்ரை பண்றாங்க, செக் பண்றாங்க. ஒரு பக்கம் விஜய் தாக்கி பேசினா, உதாரணம் இப்படி சொல்கிறேன் கேட்டுங்களேன், இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசினா வந்து 8000 பேர் வைக்கலாம். 8000 பேர் வியூஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். 10,000 கம்மியாக வருது, 8000 பேர் வருது. விஜய்க்கு வந்து தாக்கி பேசினா, விஜய்க்கு ஆதரவாக பேசினா 6000 வருது. இப்போ நம்ம ஆதரிச்சு பேசலாமா தாக்கி பேசலாமா? சில நேரங்களில் இப்படி ஜிக்ஸாக் ஆகுது. தாக்கி பேசினா இந்த 2000 வேரியேஷன் வந்துகிட்டே இருக்குது. அப்போ அவனுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசலாமா தாக்கி பேசலாம், சரி விஜய் கிட்ட இருந்து ஒரு ஃபண்டு வருதா அப்படின்னு பார்க்குறானுங்க. நீ தாக்கி பேசினா எப்படி அவன் ஃபண்டு கொடுப்பான்? நீ தொடர்ச்சியாக தாக்கி பேசினா ஃபண்டு அனுப்புவான். என்ன அனுப்புவான்னு கேட்டிங்கன்னா வந்து, என்னண்ணே கொஞ்சம் ஆதரிச்சு பேசுங்கண்ணே அப்படின்னு. நீ ஆதரிச்சும் பேசுகிற தாக்கியும் பேசுகிற. ஏன்னா இந்த வியூஸில் வரக்கூடிய வருமானமும் வேணும், விஜய் கிட்ட இருந்த வருமானமும் வேணும், 2 வருமானம் வேணும். ஏங்க வியூஸ் வருதோ வரலையோ நான் தாக்கி பேசுவேன் அப்படின்னு நீ முடிவெடுத்தீங்கன்னா சொல்லலாம். ஒரு பக்கம் நீ தாக்கியும் பேசுவ, ஒரு பக்கம் ஆதரிச்சும் பேசுறனா ஒரு குழப்பத்தில் இருக்கிறானுங்க. சேனல்கிட்ட இருந்து எப்படி வருமானம்? இதுதான் நிரந்தரமான வருமானம். விஜய் ஒரு நேரம் கொடுப்பான், ஒரு நேரம் கொடுக்காம விட்டுருவான். சரிங்களா? முழுக்க முழுக்க விஜய் நம்பி தான் இவனுடைய வீட்டு சமையலை, இவனுக்கு வருமானமே, இவன் வைத்த வழக்கத்தை விஜய் போடுற வந்து எச்ச சோத்துக்கு தான் இவனுக்கு பச்சை சொல்கிறேன். விஜய் போடக்கூடிய எச்சை சோத்தை நம்பி தான் இருக்கிறானுங்க இவனுங்க. அந்த வீடியோ அந்த வலைபேச்சுவை இப்போ அவங்களுக்கு குழப்பம் என்னன்னு கேட்டால், சேனல்களுடைய வருமானத்தை எப்படி நம்ம விட முடியும்? இவன்ட எத்தனை வீடியோ போட முடியும் ஒரு நாளைக்கு? ஆமாம், வலைபேச்சில் எத்தனை வீடியோ போடுவான்? அது 3 பேருக்கு பிரிக்கணும். அதுலேயும் பெருசாக போவே இல்லை. 1 லட்சம் 1.5 லட்சம் தாண்டவே இல்லை. அது கூட எப்போ? ஒரு வாரம் கழிச்சு. ஒரு வாரம்லாம் ஓடனா ஒரு 1.5 லட்சம் வருது. அதை வச்சு 3 பேருக்கு எப்படி சாப்பிட முடியும்? இப்போ தனித்தனியாக வலைபேச்சு தனித்தனியாக பேசுகிறான். இதில் பேசுகிறதும் அதுலேயும் பேசுகிறான். வருமானம் இல்லை சார், கஷ்டப்படுறானுங்க. வேறு சேனல்களை கூப்பிட்றதை நிறுத்திடாங்க. ஆகாயம்ல ரெப்புடேஷனே போயிடுச்சு இவங்களால. நல்ல சேனல் அது, அந்த ரெப்புடேஷனே போயிடுச்சு. முழுக்க விஜயகாந்தோட ஆதரவாளர்கள் அத்தனை பேரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது அவசியமற்றது இல்லை. சேனல்கள் எதுக்கு இதை பலியாகணும்? அதனால் சேனல்கள் வந்து இவங்களை கை கழுவி விட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போதைக்கு வலைபேச்சு வச்சு ஓட்டுறானுங்க சார். சினிமாவை எதிர்த்துக்கிட்டு ஒட்டுமொத்த சினிமாவும் பழிக்கிறீங்க நீங்கள். சினிமா நடிகர்கள் வந்து எல்லாருமே வந்து நடிகைகளை பாலியல் பண்டமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். எல்லாரையுமே சொல்கிறேன். சிக்கல் அங்கே தான் ஆரம்பிக்குது. எல்லா துறையும் தான் சார் இருக்கிறான்.
பாதி சொல்லலான்னு கூட பரவாயில்ல. நீங்கள் சொல்கிறது ஒட்டுமொத்தமாக சினிமாவில் இருக்க அத்தனை பேரும் பாலியல் பண்ண நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? அரை நிமிஷம் அரை செகண்டு தான், ஒரே ஒரு காட்சி தான். நீங்கள் அவ்வளோ கண்ணியமானவங்க தான். நீங்கள் இந்த மாதிரி காட்சி எனக்கு வேண்டாம் சார்லாம் சொல்லியிருக்கணும் இல்லை? அப்படி இருக்கும்போது கேட்டால் சினிமாவை இருந்துட்டு நீ அங்கேயே சோத்தை தின்னுக்கிட்டு சின்ன வீட்டுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணுவாங்கல்ல, அதுதான் பீலா பிஸ்மி பண்ணது. இப்போ அதே பிஸ்மி என்ன சொல்றாருமே சொல்கிறேன். பிஸ்மி என்ன சொல்றாருன்னா, அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த பாலியல் பலாத்கார சம்பவத்துக்கு முழு பொறுப்பு வந்து அங்க வேந்தரா இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி தானா. சரி, நீ அவர்கிட்டே போய் விஜய் மனு கொடுக்கறதுனால என்ன பெருசா பயன் வந்துட போகுது. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, நீங்க உங்களுக்கு அரசியல் செய்யணும் அப்படின்னா நேரா அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் உட்காரணும். அந்த பெண்ணு யாரு சாரு, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இடத்த காலி பண்ண மாட்டேன்னு உங்க படைப்பறிவாளங்கள போய் உட்காருன்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான அரசியல் இது? இதுதான் அவனை வந்து ரெடி பண்றாங்க. இது திமுகவுக்கு எதிராக வந்து கொம்பு சுரி வருதுன்றது இதுதான் தூண்டி வருது. இந்த இடத்துல நல்லவனை தான் என்ன சொன்னு கேட்டா, நீ வந்து இது வந்து இப்ப தாமதம், இப்ப அவனை கைது செய்ய குற்றவாளியை கைது செய்தாச்சு, நீதிமன்றம் வந்து விசாரணையில இருக்கு, போலீஸ் கமிஷனரும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு, அவங்க தரப்பு வந்து விலக்கி இருக்கிறாரு, இப்போ போய் நீ கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கறது வீணானது, அதோட நிறுத்திக்கணும். இல்லை நீ போய் மனு கொடுக்க போறேன்னு கேட்டால் நீ சொல்லலாம், கொள்கை அடிப்படையில் நீ வந்து கவர்னரே வேணான்னு சொன்ன, இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு அதை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள போய் உட்காருன்னு சொல்றதுலாம் தூண்டி வருது, கலகத்தை ஏற்படுத்துறது. படைப்பரிவாரங்களோட படைப்பரிவாரோட அங்க போய் உட்காருன்னு சொல்றது பார்த்தீங்களா? இதுதான் மெச்சூரிட்டி இல்லாம பக்குவம் இல்லாத படிக்கிற இடம்டா அது. அறிவு கட்ட நாயே, பல பேர் இல்ல அறிவு கட்ட நாயே பீலா பிஸ்மி, அது படிக்கிற இடம். அங்க அண்ட்ரஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, ஆனா தொடர்ச்சியா வந்து அது ஒரு பல்கலைக்கழகம். அது இது வந்து பாராளுமன்றம் கிடையாது, சட்டமன்றம் இல்லடா நாயே, அது ஒரு பல்கலைக்கழகம். தொடர்ந்து பிள்ளைகள் படிக்கிற இடம் அது. அங்க போய் உட்காந்து உலகமே கண்காணிச்சுட்டு இருக்கு. அங்க போய் வந்து அண்ட்ரஸ்ட் ஆகக்கூடாது, அமைதியை கெடுக்க கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும், மற்ற பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும். நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, காவல்துறை நடவடிக்கை. இதை தாண்டி என்னடா வேணும்? இல்ல அந்த யார் அந்த சாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன சொன்னேன், அதுக்கு நீதிமன்றத்தில் முறையிடுறா. அறிவுகட்ட நாயே, அங்க போய் நீ யூனிவர்சிட்டி போய் உட்காருன்னு சொல்றல, அங்க அமைதி கெடும்ல, அங்க மற்ற பிள்ளைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும்ல. 10 நாள் இழுத்து 3 நாள் என்ன ஆகும்டா? நான் கேட்கிறேன் சார், ஒரு ஸ்கூலே இருக்கு சார்,